ஹலோ எவ்ரிவன். இந்த யூனிவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிளானட்டும் ஒவ்வொரு மாரி அமைஞ்சிருக்கும். அதாவது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளானட்டே எடுத்துக்கிட்டோம்னா, ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா தண்ணியையும், அப்புறம் ட்ரீஸ், அப்புறம் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பிளானட் ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கு. ஸோ இதோட நம்ம எர்த்தோட மெயின் நேச்சுரல் திங்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஃபால்ட்டாவே நம்ம பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த திங்ஸ் வந்து நம்ம பிளானட்ல இருந்திருக்கு. ஸோ இதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு ரிசோர்ஸ் இருக்கு. அதாவது ஒவ்வொரு நேச்சுரலாவே அவங்க அந்த பிளானட் வந்து அதோட பொசிஷனுக்கு ஏத்த மாரி அங்கங்க அந்த பிளானட்டுக்கும் இந்த மாரி நேச்சுரல் திங்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வீனஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே லாவாஸ் ரொம்ப ஹீட்டா இருக்கும்னு சொல்லி அந்த பிளானட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் மார்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே டெசர்ட், அதாவது சாண்டுனால ஆன ஒரு பிளானட்டு. ஸோ இந்த லைன்ல பார்த்தோம்னா, ஒரு பிளானட் ஃபுல்லாவே டைமண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதாவது சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பல 1000 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பிளானட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே டைமண்ட்ஸா இருக்கும். அந்த பிளானட்டே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே டைமண்ட்ஸாவே உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பிளானட்டோட பேர் என்னன்னா 55 கேன்க்ரி இ. ஸோ இந்த பிளானட்ட பத்தி இந்த வீடியோல நம்ம ஃபுல்லாவே பார்ப்போம். அதாவது அந்த பிளானட் வந்து எப்படி, எதனால வந்து இப்படி டைமண்ட்ஸா இருக்கு. ஸோ அது அந்த டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒர்த்தானதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிளானட் வந்து எப்படி சயின்டிஸ்ட் வந்து டிஸ்கவர் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஸோ அதாவது 2004ல் நாசா சயின்டிஸ்ட் அவங்க ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் யூஸ் பண்ணி இந்த பிளானட் வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த பிளானட் வந்து ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு அன்சர்டனிட்டி பிளானட், அதாவது சம்திங் வந்து அந்த இடத்துல ஏதோ பிளேஸ் ஆயிருக்குன்னு சொல்லி அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுக்கப்புறம் ஒரு பிளானட்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளானட் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம எர்த்லேருந்து 40 லைட் இயர்ஸாவே வந்து தள்ளி இருக்கு. ஸோ அந்த பிளானட் வந்து அங்க இருக்கிற ஒரு சன்னை வந்து ஆர்பிட் ஆயிட்டுருக்கு. அதாவது அங்க இருக்கிற சன்னை வந்து சுத்திட்டு இருக்குது. ஸோ இந்த பிளானட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அந்த டெலிஸ்கோப் மூலியமா பார்க்கும்போது அவங்க என்ன நெனச்சாங்கன்னா, அது வந்து அந்த பிளானட் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, ஒரு வால்கானிக் எரப்ஷன், ஒரு வால்கானிக்கா உருவான ராக்ஸ், வால்கானிக்கா அதனால உருவான பிளானட் ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து நெனச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க அங்க இருக்கிற அதோட கெமிக்கல் காம்போசிஷன் வந்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில, அதாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஸோ அவங்க இங்கேருந்து அது டெலிஸ்கோப் மூலியமா அது வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துருக்காங்க, அங்க இருக்கிற கெமிக்கல் கம்போசிஷன. ஸோ அதில என்ன தெரிஞ்சதுன்னா, அங்க ஃபுல்லாவே கார்பன்ஸ் வந்து நெறையாவே அங்க வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த பிளானட்ல பார்த்தீங்கன்னா, கார்பன்ஸ் நெறையா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, அந்த கார்பன்ஸ் வெறும் கார்பன் மட்டும் இல்லாம, அந்த கார்பன் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஷரைஸ்டு சிச்சுவேஷன்ல இருக்கு. ஸோ அப்படி அந்த ஸ்டேட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, டைமண்ட்ஸ் அந்த கார்பன்ஸ் வந்து டைமண்ட்ஸா கன்வெர்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலயே பார்த்தீங்கன்னா, அந்த பிளானட் ஃபுல்லாவே டைமண்ட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த பிளானட் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, கார்பன், கிராஃபைட் அப்புறம் டைமண்ட்ஸ் இந்த 3னாலே தான் ஃபுல்லாவே ஆயிருக்கு. ஆக்ஸிஜன் அங்க கிடையாது. ஸோ அதாவது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க எர்த்ல வந்து ஆக்ஸிஜன் இருக்காட்டி நம்மளால ஹியூமன்ஸ் வந்து சுவாசிக்க முடியும். ஸோ அங்க அந்த பிளானட்ல பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸு அ அங்க வாழ தகுதியற்ற ஒரு பிளானட்டு. ஸோ அந்த அந்த பிளானட்டோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே கிராஃபைட்னால ஆயிருக்கு. அதாவது நம்ம பேட்டரிஸ்க்கு யூஸ் பண்ற ஒரு பென்சிலுக்கு யூஸ் பண்ற கிராஃபைட்டு. ஸோ இப்போ அதோட அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா, அந்த எர்த்தோட அந்த சர்ஃபேஸ்க்கு அடுத்து கீழ இருக்கிற லேயர் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே டைமண்ட்ஸா இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த லேயர் தான் கார்பன், அதாவது சென்ட்ரல் கோர் பார்த்தீங்கன்னா கார்பனா இருக்கு. ஸோ இந்த பிளானட்டோட ரொம்ப அதோட சுற்றுச்சூழல் அதோட இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹீட்டா இருக்குமாமா. ஸோ 2400 டிகிரி செல்சியஸ் ஹீட் வந்து அந்த இடத்துல அந்த பிளானட் வந்து கன்சிஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு மெட்டல் கூட அந்த இடத்துல நீங்க வச்சீங்கன்னா வந்து ஃபுல்லாவே உருக்கிரும். ஸோ அந்த அளவுக்கு அந்த பிளானட் பார்த்தீங்கன்னா, பயங்கர ஹீட்டா இருக்குமாமா. ஸோ வெளிய தெரியிற அந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கிராஃபைட்டு. பட் உள்ள அந்த அதுக்கு அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே அதோட நிலத்துக்கு அடியில ஃபுல்லாவே டைமண்ட்ஸா இருக்கு. ஸோ அதோட அந்த கெமிக்கல் காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட்லாம் செக் பண்ணி இது வந்து ஃபுல்லாவே நிலத்துக்கு அடியில ஃபுல்லாவே டைமண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கிறத அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 55 கேன்க்ரி இ பிளானட் பார்த்தீங்கன்னா, நம்ம எர்த்தோட 2 மடங்கு வந்து சைஸ்ல வந்து பெருசு. அப்புறம் 8 மடங்கு பார்த்தீங்கன்னா, அதோட வெயிட், அதோட மாஸ் பார்த்தீங்கன்னா, 8 மடங்கு நம்ம எர்த்தோட ரொம்ப ஹெவியானது. அந்த பிளானட்ல இருக்கிற டைமண்ட்ஸ வந்து 3ல 1 பங்கா கூட நம்ம பிரிச்சு வச்சோம்னா, நம்ம எர்த்ல இருக்கிற மொத்த டைமண்ட்ஸையும் சேர்த்து வச்சா கூட அந்த 1 பங்குக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க. ஸோ அந்த அங்க இருக்கிற டைமண்ட்ஸ் டோட்டல் வொர்த் எவ்வளோ வரும்னு சொல்றாங்கன்னா, 26 நன்னிலியன் டாலர்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ட்ரில்லியனோட பல மடங்கு வந்து ரொம்பவே பல ட்ரில்லியன்ஸ் சேர்ந்தா தான் இந்த நன்னிலியன் வரும். ஸோ அதோட அந்த வேல்யூ வந்து டேபிள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன்ல வந்து ஷோ பண்றேன். ஸோ அத பாருங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அந்த டைமண்ட்ஸ் வந்து வேல்யூ ஆனதுன்னு.
ஸோ இவ்வளோ வேல்யூ உள்ள ஒரு டைமண்ட்ஸு ஒரு பிளானட்டே ஃபுல்லாக டைமண்ட்ஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிளானட்ஸ்க்கு வந்து நம்மளால அந்த அப்ரோச் கூட பண்ண முடியாது. அதாவது அந்த அந்த பிளானட்டுக்கு வந்து நம்மளால ட்ராவலே பண்ண முடியாது. ஸோ ஏன்னா 40 லைட் இயர்ஸாவே வந்து தள்ளி இருக்கு. ஸோ நம்ம இப்போ இருக்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட் யூஸ் பண்ணி போனா கூட பல மில்லியன் இயர்ஸ் வந்து டைம் ஆகும். ஸோ அந்த பிளானட்டுக்கு போறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அந்த டைமென்ஷன் இப்போதைக்கு சான்ஸ் கிடையாது. மேபி ஃபியூச்சரில் லைட் ஸ்பீடு போகிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இன்வென்ட் பண்ணாங்கன்னா, அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த பிளானட் வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிளானட் பார்த்திங்கன்னா அந்த சன்னோட வந்து லாக் ஆகி தான் இருக்கும். அதாவது அந்த பிளானட் வந்து ஸ்பின்னே ஆகாதாமா. ஸோ நம்ம எர்த் பார்த்திங்கன்னா ஸ்பின் ஆகுது. ஸோ சன்னை சுற்றியும் வருது. அப்புறம் தன்னை பார்த்திங்கன்னா எர்த் வந்து சுற்றிக்கும். பட் அந்த பிளானட் பார்த்திங்கன்னா சன்னை மட்டும் தான் சுற்றிட்டு வருது. ஸோ ஸ்பின் ஆகுறதில்ல. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே பிரைட்டாக இருக்கும். இன்னொரு சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும். ஸோ அந்த பிரைட் ஆகிற சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சன்னை நோக்கி இருக்கிறங்காட்டி அந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஏதாச்சும் அயனோ மெட்டலோ பார்த்திங்கன்னா அந்த சர்ஃபேஸில் வச்சா கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மெல்ட் ஆயிரும். ஸோ இந்த டார்க்கர் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லாவா அண்ட் கிராஃபைட்டாக இருக்கும். ஸோ இந்த நைட் டைம் பார்த்திங்கன்னா அந்த கிராஃபைட் இருக்கிறதுனால மேபி அந்த லாவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. இந்த பிளானட் பார்த்திங்கன்னா சன்னை சுற்றி ரெவல்யூஷன் ஆகுது பார்த்திங்களா, அது வந்து எவ்வளோ அதோட டைம் டியூரேஷன் எவ்வளோனா 18 ஹவர்ஸ் தான். ஸோ அது அவ்வளோ ஸ்பீடாக பார்த்திங்கன்னா அந்த அங்கே இருக்கிற சன்னை வந்து அந்த பிளானட்டுக்கு சுற்றிட்டு வருது. அந்த பிளானட்டையும் ஃபுல்லாகவே கார்பனால் இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டார்ஸ் பார்த்திங்கன்னா கார்பன் வந்து கண்டெயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்ஸ்னாலே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் சுற்றி எந்த பிளானட் இருந்தாலும் அந்த பிளானட்ஸ் வந்து ஃபுல்லாகவே ரிச் கார்பனிஷாக வந்து இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கார்பனிஷாக தான் ஃபுல்லாகவே ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ பல மில்லியன் இயர்ஸாக அந்த பிளானட்டில் வந்து ஃபுல்லாகவே கார்பன்ஸ் வந்து கண்டெயின் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப ஹீட் அண்ட் ப்ரெஷரில் அந்த கார்பன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளானட்டுக்குள்ளே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த பிளானட் வந்து ஃபுல்லாகவே டைமண்ட்ஸ்னால் உருவாகியிருக்கு. ஸோ இப்போ நம்ம எர்த் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு அந்த ஃபயர் நெருப்புனால உருவாகுதுன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி அந்த பிளானட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டைமண்ட்ஸ்னால் உருவாகியிருக்கு. இப்போ எப்படி இந்த பிளானட் வந்து ஒரு கார்பனால் உருவான ஒரு எல்லோ ஸ்டார் வந்து அதாவது சன்னை வந்து ஆர்பிட் ஆகிட்டு இருக்கோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டார்ஸ் வந்து இந்த கார்பனிஷனால் ஆன நிறையா ஸ்டார்ஸ் வந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாரை சுற்றி இருக்கிற பல்லாயிரக்கணக்கான பிளானட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டைமண்ட்ஸ்னால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு பக்கத்தில் இருக்கிற பிளானட் பார்த்திங்கன்னா இது ஒன்று தான். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா இந்த பிளானட் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த பிளானட்டே பார்த்திங்கன்னா 40 லைட் இயர்ஸ் வந்து தள்ளி இருக்குது. இந்த யூனிவர்ஸே பார்த்திங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஃபுல்லாகவே பிளானட்ஸே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அமைஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளானட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஐஸால் அமைஞ்சிருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா கேஸு, ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹீட்டு, அந்த லாவா, வால்கனோஸ் இதனாலே பார்த்திங்கன்னா நிறையா பிளானட்ஸ் வந்து அதோட நேச்சுரல் ரிசோர்ஸே இது படி இருக்கும். ஸோ அப்படி அந்த வயசில் பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட்ஸ் ஃபுல்லாகவே இருக்கிற ஒரு பிளானட் பார்த்திங்கன்னா இந்த 55 கேக்ரி E. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வானத்தை பார்க்கும்போது, அதாவது வானத்தில் இருக்கிற ஸ்டார்ஸும் நிலாவும் நீங்கள் பார்க்கும்போது, ஸோ இந்த மாதிரி ஒரு டைமென்ஷனால் உருவான ஒரு பிளானட்டை வந்து நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறதா வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக டெய்லி வந்து என்னோடய சேனல் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ.